ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை மேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் ரகசியா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறமா கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வந்ததாகவும், ஸோ இப்போ விவாகரத்து பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ண போகிறதுனால இவங்க விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களும் இப்போ மறுமணம் பண்ணுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி வேறு ஜாதியாக இருந்தால் கூட ஓகே தாங்க. முடிஞ்சளவு இதே ஜாதியில் வரனை எதிர்பார்க்குறாங்க. ஸோ வரக்கூடியவர் எந்த வித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும், நல்ல குணமானவராக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. படிப்பு ஓரளவு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா காவியலட்சுமி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மனைவி இல்லாதவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறதுனால காஞ்சிபுரம் சுற்று வட்டாரத்திலே வரன் தேடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஓரளவு படித்தவராக இருக்கணும். ஒரு 10வது படிச்சிருந்தா கூட ஓகே தான். வயது ஒரு தனக்கு ஈக்குவல் வயதாக இருந்தாலும் ஓகே, இல்லை தன்னை விட ஒரு 10 வயது 15 வயது அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 4 தறி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் தவறி போயிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவ்வளோ வருஷம் தனிமையில் தாங்க இருந்தாங்க. பட் இப்போ இவங்களுடைய பாதுகாப்புக்காக இவங்க உடனடியாக அதுவும் மறுமணம் பண்ணுறாங்க. இவங்களுடைய அப்பா இவங்க கூட தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. அவர் இப்போ அவங்களுடைய பையனோடைய போயிட்டதுனால இவங்க இப்போ உடனடியாக வரன் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், வீட்டோட மணமகனாக தான் குறிப்பாக வேணும்னு கேட்டிருக்காங்க. வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயும் தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.